யாரிடம் இந்த 5 விஷயங்கள சொல்லாதீங்க. சாணக்கியரின் ராஜதந்திரம் முதல் 15 வினாடிகள். நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? நம்ம நம்பி யாராவது பேசுறாங்கன்னு நெனச்சு, நம்ம வாழ்க்கையோட முக்கியமான விஷயங்களை எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிடுறது. நம்மளுடைய அடுத்த திட்டம் என்ன? நம்மகிடம் எவ்வளவு பணம் இருக்கு? நம்மளுடைய பலவீனம் என்ன? நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை? இப்படி எல்லாத்தையும் எல்லாரிடமும் சொல்லிக்கிட்டே இருந்தா, ஒரு நாள் அந்த தகவலே நமக்கு எதிராக மாறிடலாம். அதனால தான் சாணக்கியரின் ராஜதந்திரத்தில் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு யாரிடமும் தேவையில்லாமல் சொல்லக்கூடாத 5 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். 1. உங்கள் அடுத்த திட்டத்தை எல்லார்கிட்டயும் சொல்லாதீங்க. நீங்க ஒரு பெரிய விஷயம் செய்ய திட்டமிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. புதிய பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க. வேலை மாற்ற போறீங்க. ஒரு பெரிய கோல் வச்சிருக்கீங்க. அதை எல்லாரிடமும் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, திட்டம் வெற்றி பெறுவதற்கு முன்னாடியே அதை எல்லாரிடமும் சொன்னா சில பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. சில பேர் அன்னெசசரி அட்வைஸ் குடுப்பாங்க. சில பேர் பொறாமைப்படுவாங்க. அதனால முதல் செயல் பிறகு முடிவு. அதற்கு பிறகுதான் அறிவிப்பு. சாணக்கியருடன் தொடர்புடைய முக்கியமான கருத்துகளில் ஒன்று, செய்ய நினைத்ததை முன்கூட்டியே வெளிப்படுத்தாமல் அதை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்துவது. 2வது, உங்க பண நிலையை எல்லாரிடமும் சொல்லாதீங்க. நம்மகிட்ட பணம் இருந்தாலும் சொல்லக்கூடாது. பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் அதை எல்லாரிடமும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா பண விஷயம் தெரிஞ்சதும் சில பேருடைய அணுகுமுறை மாறிடும். இவங்க கிட்ட பணம் இருக்கு, அல்லது இவங்க கிட்ட பணமே இல்ல என்று ஒரு இமேஜ் உருவாகிடும். உங்கள் பண நிலை என்பது உங்கள் தனிப்பட்ட விஷயம். அதை தேவையானவர்களிடம் மட்டும் பகிர்வது நல்லது. 3வது, உங்கள் பலவீனங்களை எல்லாரிடமும் காட்டாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். யாருக்காவது கோபம், யாருக்காவது பயம், யாருக்காவது இன்செக்யூரிட்டி, யாருக்காவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல அதிக எமோஷனல் அட்டாச்மெண்ட். நம்பிக்கையான ஒருத்தரிடம் பகிர்வது வேறு. ஆனா எல்லாரிடமும் நம்மளுடைய பலவீனங்களை வெளிப்படுத்துறது வேறு. ஏன்னா நம்மை உண்மையாக நேசிக்கிறவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். ஆனா நம்மை பயன்படுத்த நினைக்கிறவர்கள் அதே பலவீனத்தை நமக்கு எதிராக பயன்படுத்தலாம். அதனால உங்களை பற்றி எல்லாவற்றையும் எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. 4வது, குடும்ப பிரச்சனைகளை எல்லாரிடமும் சொல்லாதீங்க. வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனை வராத குடும்பமே கிடையாது. கணவன் மனைவி பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, அப்பா மகன் கருத்து வேறுபாடு, பணம் சம்பந்தமான பிரச்சனை. இத கோபத்தில் எல்லார்ட்டும் சொல்லிடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு நெருக்கமானவராக இருப்பவர் நாளைக்கு உங்களுடன் இல்லாமல் போகலாம். ஆனா நீங்கள் சொன்ன விஷயம் அது அவர்களுடைய நினைவில் இருக்கும். அதனால குடும்ப பிரச்சனையை முதலில் குடும்பத்துக்குள்ளேயே தீர்க்க முயற்சி செய்யுங்கள். தேவைப்பட்டால் நம்பிக்கையான சரியான நபரிடம் மட்டும் ஆலோசனை கேளுங்கள். 5. உங்களுடைய எல்லா ரகசியங்களையும் ஒரே நபரிடம் கூட சொல்லாதீங்க. நம்பிக்கை முக்கியம். ஆனா பிளைண்ட் ட்ரஸ்ட் ஆபத்தானது. ஒருவரை நம்புவது நல்ல விஷயம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு ரகசியத்தையும் அவரிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சாணக்கியரின் பெயருடன் பரவலாக கூறப்படும் ஒரு முக்கியமான கருத்து, ரகசியங்களையும் திட்டங்களையும் பாதுகாப்பாக வைத்திருப்பது பற்றியது. அதனால ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கையின் முழு உண்மை தெரிய வேண்டிய அவசியமில்லை நண்பர்களே. அதிகமாக பேசுறதால நம்முடைய மதிப்பு அதிகமாகாது. சில நேரங்கள்ல நாம் பேசாமல் இருப்பதுதான் நம்முடைய மதிப்பை அதிகப்படுத்தும். உங்கள் திட்டங்களை செயலில் காட்டுங்கள். உங்கள் வெற்றியை முடிவு பேசட்டும். உங்கள் வாழ்க்கையை எல்லாருக்கும் விளக்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி வாழ்க்கைக்கு பயன்படும் ராஜதந்திரங்களையும் மைண்ட் செட் வீடியோஸும் தொடர்ந்து பார்க்க தமிழ் வில்லேஜ் மைண்ட் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான ராஜதந்திரத்தோட சந்திப்போம். நன்றி.